எங்கே பார்த்தாலும் அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் ஃபுட் மண்ணடி தான் இப்போ ஃபேமஸாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. எத்தனை வாட்டி பிளான் போட்டாலும் எங்களை மாதிரி போக முடியாமல் இருக்க மக்கள்ஸ்க்கு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே செம்ம டேஸ்டியாக எப்படி பண்ண போகிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சிக்கன் சமோசா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட ப்ரிப்ரேஷன் என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு ஆகி ஃப்ரம் ஹெவன். நம்ம சேனலில் டெய்லி ஒரு புது ரெசிபி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சிக்கன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஒரு 100 கிராம் சிக்கன் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் ஃபில்லிங்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எல்லாம் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம், நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஆட் ஆகி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட மின்ஸ் சிக்கன் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். கறியை நல்லா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொத்தி விட்டு வதக்குங்க. அப்போ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று செப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், நல்லா வதக்கிட்டு இது கூட பொடிச்சு வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம செய்கிற இந்த சிக்கன் ஃபில்லிங்க்கு ஒரு மேஜிக்கல் டேஸ்ட் கொண்டு வரதே இந்த பொட்டுக்கடலை பொடி தான். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். கொத்தமல்லி, புதினா எல்லாமே நல்லா பொடியாக சாப் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஃபில்லிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ட் ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம சப்பாத்தி மாவை எப்போவுமே பிசைகிற மாதிரி கோதுமை மாவு, உப்பு, தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். உங்களுக்கு சீரகம் வேணால் சீரகம் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஓமம் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஓமம் சீரகம் ரெண்டுமே சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுருந்தோம். இப்போ எப்படி சமோசா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியமான பால் எடுத்துக்கோங்க. ஃப்ளாரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு மெல்லிஸாக திரட்டிக்கணும். நடுவில் 2 ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த 2 கார்னர்ஸையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நமக்கு சமோசா ஷேப் கிடச்சிடும். பாருங்கள், அழகாக சமோசா பாக்கெட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதுக்குள்ளே அந்த ஃபில்லிங் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வச்சுட்டு எட்ஜஸ் எல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக க்யூட்டாக நம்மளோட சமோசாஸ் ரெடி ஆகிடுச்சு.
எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சே எடுத்துக்கோங்க. நமக்கு எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. நல்லா டேஸ்டி அண்ட் யம்மியான சிக்கன் சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா எத்தனை சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே கணக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலில் டெய்லியும் ஒரு புது புது ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.